to God. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு இனிய நாமத்தினால் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவன் நம்மோடு கூட உறவாட நினைத்த வார்த்தையானது சங்கீதம் 100:1. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். இதில் பூமியில் குடியிருக்கும் ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தரை ஏகமாய் கெம்பீரமாய் உற்சாகத்தோடு பாட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் ஜீவனோடு இருப்பது கர்த்தரின் கிருபை. தேவ பிள்ளைகளே, இந்த வானமும் பூமியும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. நாம் அனைவரும் அவர் கரத்தின் கீழ் நம்மை நம் தேவன் துதிப்பதற்காகவே அழைத்திருக்கிறார். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நம் துதிகளில் தேவன் அவ்வளவு பிரியப்படுகிறார், அவர் மகிமைப்படுகிறார். இந்த பூமி முழுவதையும் அதில் உள்ள ஒவ்வொரு கிரியைகளையும் தேவன் நமக்காகவே உருவாக்கினார். அப்படி என்றால் தேவன் எவ்வளவு நம் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. நாம் தேவனுடைய சமூகத்திற்கு செல்லும் பொழுது துக்கத்தோடு அல்ல, ஏதோ ஒரு கடமைக்காகவும் அல்ல, கட்டாயத்தினால் அல்ல, சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு தேவனுடைய அன்பை எண்ணி நாம் மனநிறைவோடு தேவனை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, என் நாமத்தின் நிமித்தம் எங்கே 2-3 பேர்கள் ஒருமித்து கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், நீங்கள் ஒருமித்து துதிக்கும் கூடி நின்று ஆராதிக்கும் தேவன் எழுந்தருளுவார், உங்கள் காரியங்களை நடப்பிப்பார், தேவைகளை சந்திப்பார். என் தேவன் என் நம்பிக்கை, என் தேவன் என் நாயகர், என் ஆத்தும நேசர், என் ஆசீர்வாதத்தின் ஊற்று. என் தேவன் என்னை நேசிக்கிறார், இவர்தான் என் தேவன், இவரை தவிர வேறே தெய்வம் இல்லை என்று மன உறுதியோடு தேவனிடம் சொல்லுங்கள், அவருக்கு ஆராதனை செலுத்துங்கள். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை, என்னை தவிர வேறே தெய்வம் இல்லை என்று சொன்ன உண்மையுள்ள தேவனை இப்பொழுதே பாடுவோமா? அவருக்கு ஆராதனை செலுத்துவோமா? மகிமைப்படுத்துவோமா? ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் ராஜா, நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அப்பா இப்பொழுதே பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது அப்பா, மகிமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், மகத்துவமான காரியங்களை பிள்ளைகளோட வாழ்க்கையில செய்து நீர் மகிமைப்பட போற தயவுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென்.